ஹாய் செல்லகுட்டீஸ், இந்த ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? இல்லை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தான். நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துட்டு ஷங்காய் சிட்டிக்கு வந்துட்டான். அப்படி வரக்குள்ள கரெக்டாக அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணுமே வந்திருக்கா. அவள் வேற ஏதோ வேலையில் வந்திருக்கா போல இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு போலீஸ்ட்டு வந்து கால் வருது. இந்த மாதிரி உங்க அம்மா வந்துட்டு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, உங்க அம்மாவை யாரோ ஸ்கேம் பண்ணிட்டாங்க, சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல உடனே இவனும் நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்ல, ஐயோ உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு இல்லை சொன்னேன், கேக் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன், சரி இந்த கேக் நான் வந்துட்டு நானாவது அட்லீஸ்ட் அவளுக்கு கொடுத்துறேன், நீ ஊருக்கு போன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு என்ன பண்றா, கேக்கை மட்டும் வாங்கிக்கிறா. இந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் ஊருக்கு போனா போலீஸ்காரங்க உங்க அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா சில பேர் ஏமாத்திட்டாங்க சீட்டு பிடிச்சதுல, அதனால பார்த்தீங்கன்னா மற்ற ஊர் மக்கள் எல்லாருமே உங்க அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா காசு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க, உங்க அம்மாவை நாங்க விசாரிச்சுட்டு இருந்தோம், மயக்க போட்டு விழுந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு இருக்க. இங்க அப்படியே போன எபிசோட் லாஸ்ட்ல நடந்தது காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. ஹீரோயின் ஷாக்கிங்ல நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு உனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா, அவனோட பாய் ஃப்ரெண்ட் உன்னை பார்க்க வரணும் தான் நினைச்சான், பட் ஆனால் என்ன பண்றது அவனுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன், அதனால அவன் கிளம்பிட்டான்னு சொல்ல தன்னோட பாய் ஃப்ரெண்டு தன்னோட ஃபேமிலியை வந்துட்டு பார்க்கறதுக்காக போறான். ஆனா தங்கிட்ட கூட காரணத்தை சொல்லாம இந்த பொண்ணு கிட்ட காரணத்தை சொல்லியிருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கோவம். அதுவும் இல்லாம வந்துட்டு ஊர்ல இருக்க அந்த கொலிக் வர பாய் ஃப்ரெண்டையும் இந்த பொண்ணையும் சேர்த்து வச்சாப்புல போட்டோ அனுப்பிச்சு விட்டாங்க இல்லையா, அதனால ஹீரோயினுக்கு இன்னும் செம்ம டென்ஷன் ஆயிடுது. கோவத்துல நின்றுட்டு இருக்க, கோவெல்லாம் படாதமான்னு சொல்ல என் வேலையை நான் பார்த்துப்பேன், இங்க இருந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொண்ணை வந்துட்டு திட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவளுமே கொஞ்சம் ஓவரா தான் பேசுறா. இங்க வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் காரன் அவங்க அம்மாவை திட்டிட்டு இருக்கான், ஏமா இந்த மாதிரி பண்றீங்க, வட்டிக்கு சீட்டு பிடிக்கிற அதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாந்து நின்றுட்டு இருக்கீங்க, இப்ப எல்லாருக்கும் நம்ம என்ன பதில சொல்றதுன்னு சொல்லிட்டு அவன் அவங்க அம்மா கூட இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க பர்த்டேவை தனியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே. அப்ப ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி சாரி கேட்கறான். அவனுடைய பக்கத்து சுச்சுவேஷனை சொல்லலாம்னு நினைக்கக்குள்ள ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி என்னோட பர்த்டே நீ ஒன்னா செலிப்ரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பொண்ணு யாரு, அவகிட்ட எதுக்கு நீ கொடுத்து விட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, அது என்னுடைய கிளைண்ட்பா, நான் யதார்த்தமா பார்த்தேன்னு சொல்ல, ஓ யதார்த்தமா பார்த்த மாதிரிலாம் எனக்கு தெரியலையே, ஒரு கிளைண்ட் கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டோடைய கேக்கை நீ கொடுத்து விட்டனா அப்ப நீ என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்ல உடனே பாய் ஃப்ரெண்ட் கார எனக்கே 1008 பிரச்சனை, உன்கிட்ட சண்டை எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் அந்த கோவத்துல என்ன பண்றாங்க, பாருக்கு குடிக்கிறதுக்காக போறாங்க. அப்படி குடிக்க போக்குள்ள பார்ல ஒரு பையனை ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயின் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் டான்னு 12 மணி ஆன உடனே என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் விஷஸ் சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே ஸோ என்ன பண்றாங்க, போதையில காலை கட் பண்ணாம விட்டுட. இப்போ அந்த ஆப்போசிட்ல புதுசா வந்த அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றா, நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி அந்த பொண்ணு மயக்க போட்டு விழுந்துருச்சு வாங்கன்னு சொல்ல ஹீரோவுமே நம்ம ஹீரோயினா அவனுடைய அதாவது ஹீரோயினுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஸோ இப்போ ஹீரோயினுக்கு மயக்க தெளிகிற வரைக்கும் நம்ம ஹீரோ அங்கே இருந்து திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க, ஹீரோ கிட்ட சாரி கேட்கறாங்க. சாரி அந்த பையன் உங்களை கூப்பிட்டுட்டானான்னு சொல்ல ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண ஹீரோயின் கிட்ட இருந்து போனை பிடிங்கிக்கிறான். இந்த மாதிரி உன் பாய் ஃப்ரெண்ட் காரன் வரேன்னு சொன்னா ஆனா அவன் வரல, நீ போயிட்டு பார்ல குடிச்சிருக்கனா கண்டிப்பா உனக்கும் உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் பார்த்தனா இந்த மாதிரி காம்ப்ரமைஸே ஆகாத, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அட்வைஸை கொடுக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வர பாய் ஃப்ரெண்ட் காரன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு சாரி நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு அன்னைக்கு நேற்று நம்ம ஹீரோயினுடைய பர்த்டேவை லேட்டா செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே இருந்து ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி செலிப்ரேட் பண்ணலான்னு பார்க்க மறுபடியும் அந்த ஃப்ளவர் ஷாப் ஒன்று கால் பண்றா. ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு உன்னை லைக் பண்றான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ பேசின பேச்செல்லாம் அப்படி இருக்கு, பத்தாதுக்கு நீ ஒரு கிளைண்ட் இந்த மாதிரி இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல ஹீரோ என்ன பண்றா, ஆஃபீஸ் விஷயமா பேசுறதுக்காக நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் அந்த பொண்ணு ஜஸ்ட் ஒரு கிளைண்ட்டுக்காக நீ ஏன் இப்போ என்கிட்ட சண்டை போடுறேன்னு சொல்ல, கிளைண்ட் ஆனா அது பொண்ணு தானே, அந்த பொண்ணு உங்ககிட்ட க்ளோஸா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் என்ன பண்றான், கோவத்துல உன்னெல்லாம் பிரேக்கப் தான் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவானா. அவ்வளவுதான், ஹீரோயின் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் வெளியே கேப் ஏறுறத ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வீட்டுல இருந்து ஓடி வர அப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை தடுத்து நிப்பாட்டிட்டு இங்க பாரு ரிலேஷன்ஷிப்ல அட்வைஸ் கொடுக்குறேன் பாரு, இந்த மாதிரி அவனுக்கு ஒன்னு செட் ஆகல அப்படின்னு நீ தெரிஞ்சா நீ முதல்ல பிரேக்கப் பண்ணிடு, அதனால நீ முதல்ல பண்றதுனால பிரேக்கப் கொஞ்சம் கஷ்டம் தான் உனக்கு வரும்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே நம்ம ஹீரோ மேல சாஞ்சிக்கிறாங்க. என்ன நினைச்சான்னு தெரியல நம்ம ஹீரோ டக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல நெருங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்க, எப்ப பாரு என் பிரச்சனையில என் கூடவே தான் இருப்பியா, நீங்க போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டி விட்டுட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க.
பிகாஸ் ஏன்னா ஹீரோவுக்கு தன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றத ஹீரோயினுமே உணர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அடுத்த நாள் இந்த பாய் ஃப்ரெண்ட்காரன் அவன் வீட்டுல இருந்து எந்திரிக்க மறுபடியும் இந்த ஃபிளவர் ஷாப் பொண்ணு வந்துடுறா. வந்து இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்க, இதை சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு என்னமோ உரிமையா கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே நடந்துகிட்டு இருக்க. அவனா நீங்க வச்சுடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல பக்கத்துல வந்துட்டு ஷாப்பை ரெனோவேட் பண்றதுக்காக காசை வச்சுட்டு போயிடுறா. அந்த காசு ஏகப்பட்ட காசு போல இருக்கு, இவ்வளவு காசுலாம் எனக்கு வேணாங்கன்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு அந்த இது ஃபிளவர் ஷாப் பொண்ணு இல்ல உங்க திறமைக்கு ஏத்த காசு தான் இது, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மீதி காசுமே கொடுத்துறேன், அப்புறம் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு என்னுடைய லவ் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன், ஏன்னா நானுமே உங்களை லைக் பண்றேங்க, உங்க திறமையை நான் ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துருவாங்களா. ஹீரோயின் மேல இருக்க கோவத்துல இவன் என்ன பண்றான், அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சிக்க ஹீரோயின் இதை பாத்துறாங்க. ஸோ ஹீரோயின் பாக்காராங்கன்னு தெரிஞ்சுதான் இவன் இந்த மாதிரி வேணும்னு பண்ணியிருக்கான். ஹீரோயின் வந்து நேற்று நைட்டு ஏதோ நீ சும்மா என்ன பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு நினைச்சேன், அதனால உன்னை சமாதானப்படுத்தலான்னு வந்தா, ஆனா நீ அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சிட்டு நின்று பேசிட்டு இருக்கதை பார்த்தா கண்டிப்பா உனக்கு வந்துட்டு பிரேக் தானே தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே பாய் ஃப்ரெண்ட் காரன் ஆமா உங்ககிட்ட பேசி எனக்கு பிரயோஜனம் இல்ல, உனக்கு வந்துட்டு விளக்கம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் ஓகேடா இதுக்கப்புறம் என்னடா யூஸ்ன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இப்ப வந்துட்டு அவனுக்கு கொடுத்த அந்த ரிங்கு அதுக்கப்புறம் அந்த செயின் இது ரெண்டுத்தையும் கழட்டி என்ன பண்றாங்க ஆத்தோரமா தூக்கியும் வீசி எரிஞ்சுக்கிட்டே அழுதுகிட்டே இப்ப அவங்க வீட்டுக்கு வராங்க ஷங்காய் சிட்டிக்கு. அங்க வந்தா எப்பயும் போல நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு இருந்தோடனே ஹீரோ போயிட்டு கொடை பிடிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ எனக்கு தெரியும் நீ இந்த நிலைமையில வந்திருக்க, பட் ஆனா வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டு தான் வந்திருக்கன்னு நினைக்கிறேன், நம்ம நம்ம புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா காதல நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான். இன்னொரு தடவை அப்படியே அங்க சீனை கட் பண்ணி இப்ப ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் உலகத்துல இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் கார வந்து என்ன பண்றான், அவனுடைய ஃப்ரெண்டு யூமின்னு சொல்லிட்டு ஒரு பையன், அந்த பையன் மூலியமா தான் இந்த ஃபிளவர் ஷாப் ஒண்ணுமே இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பா. அவனுடைய வந்துட்டு ஷாப்ல ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் இந்த ஃபிளவர் ஷாப் பொண்ணு வந்து அவளுடைய வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்துட்டு பண்ணி கொடுக்க சொல்றா. ஏன்னா இந்த உலகத்துல இப்பதான் அவ டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கவே சொல்றா போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க பிரெக்னெண்டா இருக்கனால ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலி அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்க. மாமியார் கிட்ட இருந்து வாங்கின கடனை ஊர் மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் அந்த சண்டையை சமாதானப்படுத்தி அவங்க மாமியாரை மேல கூட்டிட்டு வராங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ஃபிளவர் ஷாப் ஒன்று அட்வான்ஸ் கொடுத்துருப்பா. ஆனா வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு புதுசா வேலை கிடைச்சிருக்கு, அந்த வேலையை வந்துட்டு நான் எப்படியாவது பண்ணி அம்மாவுடைய கடன்லாம் நம்ம அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க. இதுல எங்க இருந்து நம்ம பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த வர நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க தனியா கூட்டிட்டு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த மாதிரி குழந்தைய நம்ம கலைச்சிடலாம்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் என்னமா சொல்ற, குழந்தைய கலைச்சிடலாமா வேணான்னு சொல்ல ஆமா நம்ம பினான்சியல் கண்டிஷன் அப்படி, உங்க அம்மா ஆல்ரெடி கடனை வாங்கி வச்சிருக்காங்க, சோ எப்படி வந்துட்டு இது முடியும், நம்ம 4 பேர் தங்குறதுக்கே வீட்டுல இடம் இல்ல, இதுல குழந்தை வர வந்துட்டா சுத்தமா முடியாதுன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட கத்திட்டு இருக்காங்க. இனிமே நீ என்ன ப்ரப்போஸ் கூட பண்ணல மேரேஜுக்கு, ஆனா இந்த மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சு, இப்ப நம்ம என்ன பண்றது சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய கலைக்கவே போயிடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் வீட்டுல இருந்துகிட்டே போவாதன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. இது அவனுடைய அம்மா பாத்துறாங்க. பார்த்துட்டு என்னடா இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்காளா, இங்க பாருடா அவளுக்கு அந்த குழந்தை வேணும்ன்றதுனால தான் உன்கிட்ட கலைக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா உன்கிட்ட வாதாடிட்டு இருக்கா, ஏன்னா வேணான்னு நினைச்சிருந்தா உன்கிட்ட சொல்லாம கொள்ளாமே போயிட்டு கலைச்சிருந்திருக்கல, ஒழுங்கா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு வீட்டுக்கு கூட்டு வாடா அவளை சமாதானப்படுத்தின்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரனும் அடிச்சு பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஹீரோயினும் கலைக்கலான்னு உள்ள போனவங்க அழுதுகிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. உடனே பாய் ஃப்ரெண்ட் காரன் ஹீரோயினை சமாதானப்படுத்தி சாரி சொல்லி நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லாம நம்ம புது அபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிடலாம், குழந்தையை நம்ம நல்லபடியா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஸோ 2 பேருமே சேர்ந்து ஒரு புது அபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயின் என்ன பண்றாங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய உலகத்துல இருக்கக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குழந்தை நான் வந்துட்டு கலைக்க வேணாம்னு நினைச்ச நேரமோ என்னமோ தெரியல, நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்க இன்டர்வியூ கொடுத்தா அந்த ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களை நாங்க ஹையர் பண்றோம், நீங்க நாளையில இருந்து வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்ல சம்பளம் வேற செம ஹை. அவ்வளவுதான் ஹீரோயின் ஹாப்பி ஆயிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம லைஃப் செட்டில்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய உலகத்துல இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சு வந்தா ஆக்சுவலி அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல தங்கி இருந்திருப்பாங்க. அதுல அட்டிக்க திறந்து வச்சுட்டு ஹீரோயின் போயிருக்காங்க. மழை வந்ததுல அட்டிக் ஓப்பன்ல இருந்ததுனால அட்டிக் வழியா வந்துட்டு ஹீரோயினுடைய வீடு ஃபுல்லா நனைஞ்சு கீழே ஹவுஸ் ஓனர் வீடும் வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணியா இருக்கும். இதனால ஹவுஸ் ஓனர் நம்ம ஹீரோயினை வீட்டை விட்டு துரத்திடுறாப்ல. சோ இதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க எப்பயும் போல அந்த பாருக்கு வந்து அந்த பையன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்க. ஹீரோ கால் பண்ணி எங்க இருக்கன்னு கேட்க ஹீரோயின் உடனே வந்துட்டு நடந்த விஷயத்த சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து நான் இருக்குள்ள என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீ எதுக்கு வந்துட்டு தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பர்மிஷனை கேட்காமலே ஹீரோயினுடைய கையை பிடிச்சி வா சுருதி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய வீட்டுல இருக்காங்க. குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வர ஒரு மாதிரி ரொம்ப சோகத்துல இருக்காங்க. ஹீரோ வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து தலையை தோட்டிட்டு இருக்கான் பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் பிளஷ் ஆகிறத பார்த்து
பார்த்துட்டு ஹீரோ அங்க இருந்து போவதான் பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் என் கூட இரு அப்படின்னு சொல்ல உடனே இப்ப ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க ஹீரோவை கிஸ் பண்ண. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ நீ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண நான் முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதாவது ஹீரோ அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்க. அடுத்த நாள்ல இருந்து செம்ம லவ்வபிள் கப்பிள்ஸா நம்ம ஹீரோ ஹீரோயின் மாறிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் உலகத்துல இப்பதான் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குது. சோ புது வேலையில போவ முதல் நாளே இந்த மாமியார் காரி வந்து நீ பிரெக்னெண்டா இருக்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுமான்னு சொல்ல ஹீரோயின் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு முதல்ல நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்ல மாமியார் காரி இல்ல நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அக்கறைன்ற பேர்ல ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ண மீட்டிங்ல இருந்து ஆளுங்களே வெளியே வந்து சரி ஓகேமா நீ போய் சாப்பிட்டு வாமான்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க. மத்தவங்க எல்லாம் சீனியர்ஸ் இல்லையா ஹீரோயினுக்கு அக்வர்டா ஆயிடுது. வீட்டுக்கு வந்து ஒர்க்க பார்த்துட்டு இருக்க இத மாமியார் காரி பார்த்துட்டு டக்குன்னு போயிட்டு கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுறா லைட் எல்லாத்தையுமே. ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்க ஆமாமா நீ மட்டும் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்க ஃபர்ஸ்ட் போமா போயிட்டு வந்துட்டு தூங்குமா போமா அப்பதான் குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்ல கடுப்பாயிடுறாங்க நம்ம ஹீரோயின். அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்ல பாய் ஃப்ரெண்ட் கார வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை திட்டிட்டு இருக்கான். ஏமா இப்படி பண்றேன்னு கேட்க இல்லடா அவ சாப்பிட்டாலா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையில் தாண்டா நான் சாப்பாடு எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்ப ஏமா லைட் ஆஃப் பண்ணேன்னு கேட்க இல்லடா அவ தூங்கணும்லடா வயித்துல குழந்தை இருக்குல்லடான்னு சொல்லிட்டு இவங்க லூஸ் தனமா பேச இவங்க பக்கத்துல இருந்து இது நியாயம். பட் ஆனா நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து இது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஹீரோயின் செம்ம இரிட்டேட் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் இந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா. எதுக்காகனா நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்டா இருக்காலையா இப்ப இந்த பாய் ஃப்ரெண்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபைல இவளுடைய வீட்டுல விட்டு வந்துட்டான் போல இருக்கு. அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்தவ இவ அட்வான்ஸ் கொடுத்த விஷயத்த ஹீரோயினுடைய காதுல போட்டு கொடுத்துறா. அவளை போட்டு கொடுக்கல யதார்த்தமா இவ சொல்றா பாருங்க. ஹீரோயினுக்கு செம ஷாக்கு பிகாஸ் ஏன்னா அவங்க அம்மா கடனை வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்கான் ஆனா இதை சொல்லவே இல்லையேன்னு சொல்லி யோசிக்க இப்ப இந்த பொண்ணுடைய வந்துட்டு ஸ்டேட்டஸை பார்த்தா இந்த மாதிரி எனக்கு ஒரு புது டிசைனர் கிடைச்சிருக்காரு அவர் எனக்கு கடவுள் கொடுத்த வர மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லவ்வபிளான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்க. ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன நடக்குதுங்க அந்த பொண்ணு ஸ்டேட்டஸ்லாம் இப்படி போட்டுட்டு இருக்கா உன்னோட கிளைண்ட்ஸ் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா ஃபேமிலி எல்லாம் பாக்குறாங்களா ஃபேமிலிக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்காங்களா என்ன இந்த பொண்ணு புதுசா பண்றானா எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கு மேல லவ் இருக்குதுன்னு தெரியுது அதனால ஒழுங்கா அந்த பொண்ணுடைய ப்ராஜெக்ட் வேணான்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய உலகத்துல இருக்காங்க. ஹீரோக்கு ஏதாவது சமைச்சு போடலான்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல போயிட்டு திங்ஸா வாங்கலான்னு வாங்க அங்க மசாலா பொருள்லாம் எடுக்க தெரியாம எடுத்துட்டு இருக்கா. அப்போ ஒரு டிராமால புது என்ட்ரி. இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம் ஏதோ ஒன்று சொல்லலாம் சரி ஓகே போக போக கேரக்டர் தெரியும். அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ண ஹீரோயின் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர நம்ம ஹீரோ தான் சமைச்சிட்டு இருக்கா. இதுங்க ரெண்டும் நல்லா ஸ்வீட்டா லவ்வபிள் கப்பிள்ஸ் மாதிரி லவ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் மதியம் எங்க போன ஆபீஸ்ல இருந்து திடுப்புன்னு காணாம போயிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க ஹீரோ ஒரு கிளைண்ட பார்க்க போனேன்னு சொல்லிட்டு சொல்ல அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த ஷாப்ல ஹெல்ப் பண்ணிருப்பாலையா அந்த பொண்ணு வந்திருக்கா. ஏன்னா இவ தான் இப்ப மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் போல இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு பாஸா இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய பிளேஸ்க்கு தான் இப்ப இவ வந்திருக்கா. மீட்டிங்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ ஆல்ரெடி பார்த்ததுனால எங்க வீட்டுக்கு வாயம்மா சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலி இவ ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கான் இந்த மாதிரி வாயம்மான்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ண ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போதைக்கு இந்த பொண்ணை நம்ம பாஸ்னே கூப்பிட்டுக்கலாம் ஓகேவா புது பாஸ். ஸோ இந்த புது பாஸோடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போனா அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இருக்க போல இருக்கு. குழந்தை அம்மா வந்த உடனே அம்மா எங்கம்மா அப்பான்னு சொல்லி கேட்க அப்பா டைம் இருக்கிறப்ப வருவாருமான்னு சொல்லிட்டு குழந்தைய சாப்பிட கூட்டிட்டு போனா சாப்பாட்டுல இருந்து இவங்க பீன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்க இல்ல இவங்க அப்பா மாதிரி இவளுக்கும் பீன்ஸ்னா அலர்ஜின்னு சொல்ல ஹீரோயின் உடனே அப்படியா அப்படின்னு கேட்க எப்பமா அப்பா வருவாரு அப்படின்னு கேட்க அப்பா ஆஃபீஸ் வேலை எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் இந்த புது பாஸோடைய ஃபேஸ்புக் ஐடியை போயிட்டு பார்த்து ரெக்வஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தா ஹீரோ ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோவும் இந்த புது பாஸும் ஒன்னா படிச்சவங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு மூலியமா. அடுத்த நாள் வந்துட்டு மீட்டிங் ரூமுக்கு ஹீரோயின் எல்லா எம்ப்ளாயிஸையும் கூட்டிட்டு உள்ள போனா ஹீரோவும் அந்த பொண்ணும் ஆக்சுவலி இந்த பொண்ணு நின்று தானே பேசிட்டு இருக்கணும் ஒரு எம்ப்ளாயினா. ஆனா இவ என்ன பண்றா டேபிள் மேல சாஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட பேச டக்குன்னு நம்ம ஹீரோ வெளியே போயிடுறான். இவ வெளியே போக்குள்ள அவளுடைய காஃபி கப்பை எடுத்துட்டு போயிருப்பா. ஆனா நம்ம ஹீரோடைய கப்புல லிப்ஸ்டிக் கரை இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் ஆயிடுது என்னடா நடக்குதுங்க ஹீரோடைய கப்புல எப்படா லிப்ஸ்டிக் கரைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழம்பி போய் வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் தூங்கினோடனே ஹீரோனுடைய கோட்டை கட்டி ஹீரோயின் மேல போத்திட்டு போறான் பாருங்க. ஹீரோயின் இப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டானேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறப்ப ஹீரோடைய கோட்ல இருந்து ஒரு கீ கார்டு விழுது. இந்த கீ கார்டு தான் அந்த புது பாஸ் தங்கி இருக்க அந்த ஹோட்டலுடைய ரூம் நம்பரு. இதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு பக்குன்னு ஆகுது. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோவுக்கும் பீன்ஸ்னா அலர்ஜி போல இருக்கு. அவங்க சொன்னாங்க இல்லையா இந்த மாதிரி அவங்க அப்பா மாதிரி அந்த பொண்ணுக்கு என்னோட பொண்ணுக்கும் பீன்ஸ்னா அலர்ஜின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்னடா இது நம்ம தேவையில்லாம ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்ட போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுவர்தா என்ன பண்றதுன்னு தெரியாம ஷாக் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்படியே இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். See you.